நீங்க வந்து கிரீட்டிங் கார்டு திறந்து நல்லா பாருங்க. மித்ரா கொடுத்த முத்தம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதையும் அப்படியே செக் பண்ணிக்கோங்க. ஆமா, முத்தம் கொடுத்திருக்காங்க. அதே லிப்ஸ்டிக்கர் அப்படியே இருக்கு. இருங்க, செக் பண்ணி பாத்துருவோம். மேடம், ஐயோ என்னது இது? இந்த அட்டையில இருக்க லிப்ஸ்டிக்கரையும் மேடம் போட்டிருக்க லிப்ஸ்டிக்கும் ஒரே கலர்ல இருக்கு. சாப்பிடுச்சிருவோம். வைத்தியமணி, எப்படா 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த லிப்ஸ்டிக் கலரும் இப்ப போட்டிருக்க லிப்ஸ்டிக் கலரும் ஒன்னா இருக்கும்? லூசு, மென்டல். அப்படி வழிக்கு வா மித்ரா. நான் எத்தனை வருஷம் என்னன்னு எதை பத்தி நான் இன்னும் சொல்லவே இல்லை. ஆனா நீ கரெக்டா 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்ததுன்னு நீயாவே ஒத்துக்கிட்ட பத்தியா? சத்தியமா இதையெல்லாம் கேட்டா எனக்கு தலையெல்லாம் சுத்துது. நீ என்னடானா இவனை தெரியவே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயோ பாட்டி, சத்தியமா அவன் பேசுனதெல்லாம் கேட்டு நானே தடுமாறி போய் நின்னுட்டு இருக்கேன் பாட்டி. என்ன நம்புங்க, இவன் சொல்றது எல்லாமே கட்டுக்கதை, மொத்தமா பொய். நான் போய் பேசிட்டு இருக்கேன் மித்ரா. நான் கதை சொல்றேனா? லீவ் இட், அப்படியே இருக்கட்டும். ஆனா சட்டம் போய் சொல்லாதுல்ல. உனக்கு எனக்கு ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிருக்கு. அது நீ நானும் இல்ல, வேற யார் நினைச்சாலும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அதுக்கான சட்டப்பூர்வமான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இந்தாங்க, நீங்களே பாருங்க. இந்தாங்க பாருங்க. அப்பதான் நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு உங்களுக்கு புரியும். என்ன சார் பாத்தீங்கல்ல? இப்ப என்ன சொல்றீங்க? நான் சொன்ன மாதிரியே இருக்கா? என்ன சுதாகர் அமைதியா நிக்கிற? அவன் சொல்ற மாதிரி அதுல இருக்கா இல்ல அவன் பொய் சொல்றானா? அவன் சொல்ற மாதிரி தான் இருக்கு பாட்டி. ஐயோ, சத்தியமா சொல்றேன், இவன் எந்த காரணத்துக்காக இப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்து இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு சத்தியமா தெரியல. இப்பவும் சொல்றேன், இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. இவனை நம்பாதீங்க. ஏன் போதும் மித்ரா, இதுக்கு மேல நீ என்ன யாரும் தெரியாதுன்னு சொல்றத என்னால கேட்கவே முடியாது. இனி ஒரு தடவை என்ன பார்த்து உன்னை தெரியாதுன்னு சொன்ன என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. ஏய், என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? இப்படி நடக்காத ஒரு விஷயத்த நடந்துதான் டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன இப்போ மிரட்ட வேற செய்தியா? என்ன பண்ணுவ? சொல்லுடா, என்ன பண்ணுவ? நான் யாரும் தெரியாது நான் சொல்றேன். அப்புறம் நான் உசிரியை விட்டுருவேன் மித்ரா.